பாவம் எவனோ இன்வைட் பண்ணதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ 25% ட்ரிஃப்ட் வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடு போகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் ரேஸ் பரவாயில்ல, நல்லது தான். ஓ வியூ சேஞ்ச் அதுதான் வேணும். டியூன் பண்ணிட்டியா ஹேண்ட்லிங்க்கு ஒழுங்கா? இல்லை, ஒரு 10 ரேஸ் to போடலான்ட்டீங்க 15% ட்ரிஃப்ட் வை. அப்படியா? மசில் கார்லாம் லைட்டாக ட்ரிஃப்ட் செட் பண்ணும். கிரிப் ஓவராக செட் பண்ணினா டேர்ன் ஆகாது. நான் இதுவாக மசில் கார் மாதிரி டியூன் பண்ண போகிறேன். எதுவுமே நான் கேஸ் ஸ்டாப் வச்சுருக்கேன்டா இப்போ ட்ரிஃப்ட் என்ட்ரி. கேஸ் ஸ்டாப்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் போனால் ட்ரிஃப்ட் ஆகும். ஆமாம் அப்படி தானே? ஆமாம். ஓ, இவ்வளோ கேப் இருக்கு. நீங்கள் ட்ரிஃப்ட் போட்டிங்களா? என்னது? நீங்கள் வந்து சஸ்பென்ஷனும் டயர்ஸும் எது போட்டிங்க? ட்ரிஃப்டா கிரிப் டயர்ஸ் போட்டேன், அது ஞாபகம் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து நியூட்ரல் சஸ்பென்ஷன் நினைக்கிறேன். நீ உண்மையிலே ஸ்லோவாக ஓட்டுறியா இல்லை நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்னா? இல்லை, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக அழுத்தின்னு வரீங்க. என்னோட ஏ பட்டன் இப்போ வெடிக்க போகுது. அப்படி அமுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இந்த வண்டி எதுவும் பண்ணலங்க, டிஃபால்ட் கார் இது. பண்ணல அப்படி கூட. அது செம்ம ஃபாஸ்ட்டாக, அது பிக்கப் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கு. ஆமாம், பாருங்க எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ கிட்டே இருக்குன்னா இப்போ பண்ணேன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக பீட் பண்ணலாம். அதை வச்சு நான் எஸ்+ல ஆடுவேன்டா. அநியாயத்துக்கு போகும் அது ஸ்பீடு. 387லாம் போவேன் நான். அப்படியா? ஆமாம். ரெக்கரில் கூட நான் அவ்வளோ போனது இல்லைங்க. 360 தாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு எனக்கு. வச்சுக்கிட்டு போவேன்டா, என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாரு. என்ன அப்படியே ரெக்கரை போகவே மாட்டேங்குது, எனக்கு புரியவே இல்லைங்க. நானே ரெக்கரா அது நான் வாங்குறேன். நான் வாங்கி டியூன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி பண்ணுறேன். நீங்கள் அதே இது சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சில டிப்ஸ் எடுப்பேன் சரியா இந்த ஸ்ட்ரீமர்ஸ் கிட்ட இருந்து. பட் மோஸ்ட்லி நான் என்னோட டியூன் தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஹேண்ட்லிங் வேறு மாதிரி இருக்குது. அவங்க வண்டியெல்லாம் நல்லா சென்சிட்டிவாக நல்லா டேர்ன் ஆகுது இல்லை, நம்ம வண்டி இப்படி டேர்ன் ஆகுது. டைட் டேர்ன் வருதுன்னு அவன் வந்து கேஸ்லேருந்து கையே எடுக்க மாட்டான், ஆனால் டேர்ன் ஆகும். அதனால தான் நான் வந்து டெட் ஜோன் ரீசர்ச் பண்ணேன். புரியுதா? டெட் ஜோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லா ரேசிங் கேம்ஸில் டெட் ஜோன் இருக்கும்.